رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகி அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், உலமாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நபியின் மீது அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் குன்னி நிலவட்டுமாக. இஸ்லாத்தினுடைய முதல் போர் பத்ருடைய போர். இந்த பத்ருடைய போரில் 313 சஹாபாக்கள் கலந்து கொள்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எதிரிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை வெறும் 313. இந்த 313 சஹாபாக்களை திரட்டிக் கொண்டு மதீனாவிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று சஹாபாக்களும் புறப்பட்டு வருகிறார்கள். அவரிடத்தில் இருந்த ஆயுதங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குறைவான ஆயுதம். அதே போன்ற அவரிடத்தில் வந்த வாகனங்களுமோ ஒரு வாகனத்தில் 3 நபர்கள் உட்கார்ந்து வந்தார்கள். அந்த அளவிற்கு வாகன குறைவும் இருந்தது, ஆயுத குறைவும் இருந்தது. அதே நேரத்தில் எண்ணிக்கையால் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் என்று வைத்தால் கூட அவர்களுடைய எண்ணிக்கை 1000க்கும் மேற்பட்டவர்கள். நம்முடைய எண்ணிக்கையோ 313 நபர்கள் மட்டும்தான். இந்த 313 நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டி வந்துவிட்டு இந்த இடத்துல முகாம் எடுக்கிறார்கள். எந்த இடத்துல இமாம் தொழ வைக்கிறார்களோ, எந்த இடத்துல இமாம் தொழ வைத்து நாம் எல்லாம் தொழுகிறோமோ அப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலுடைய இடத்தில் தான் இஸ்லாமியர்களுடைய கூடாரம் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த 313 சஹாபாக்களுடைய கூடாரம் இந்த இடத்தில் தான் இருக்கிறது. இந்த இடத்துல முகாமிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் துவங்குவதற்கு முன்பதாக சுஜூதில் வீழ்ந்து துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை அழித்து விட்டால், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை அழித்து விட்டால் உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கும் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கும் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை அழித்து விடாதே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீண்ட நேரமாக துஆ கேட்பதை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நிமிடமோ 10 நிமிடமோ துஆ கேட்கவில்லை, மாறாக தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கும் ஒரு 3 மணி நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் வீழ்ந்து துஆ கேட்கிறார்கள். அதிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ். அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் ஒரு திருநாமம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய 99 திருநாமத்தில் ஒரு திருநாமத்தை கொண்டு துஆ கேட்டால் அந்த துஆ கபூலாக்கப்படும். அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலத்தை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுந்து துஆ கேட்டார்கள். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் என்று சொல்லி சுஜூதில் விழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதை விட்டு எந்திரிக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியோடு எந்திரித்தார்கள். அந்த நற்செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரிலே யார் யாருடைய தலை எந்தெந்த இடத்தில் இருக்கும் என்பது முதற்கொண்டு தங்களிடத்திலே ஒரு குச்சி வைத்திருந்தார்கள். அந்த குச்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டமிட்டு காட்டினார்கள். இந்த இடத்துல வட்டமிட்டு காட்டி, இந்த இடத்தில் தான் அபூஜஹலுடைய தலை, இந்த இடத்தில் தான் உத்பாவுடைய தலை, இந்த இடத்தில் தான் ஷைபாவுடைய தலை, குஃபார்கள் குறைஷிகளுடைய தலைகள்லாம் இந்தந்த இடம் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் அவர்கள் வட்டமிட்ட இடத்திலிருந்து 1 இன்ச் கூட இந்த பக்கமும் விழுகல, அந்த பக்கமும் விழுகல. போர் முடிந்த பின்னால் அவருடைய தலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல வட்டமிட்டு காட்டினார்களோ அந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தலையும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் துவங்குவதற்கு முன்பதாக கையில் வைத்திருந்த அந்த குச்சி இருக்கிறது. அந்த குச்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துக் கொண்டு சஹாபாக்களை அனைவர்களையும் வரிசையாக நிப்பாட்டி வைத்துவிட்டு ஒவ்வொரு சஹாபாக்களையும் இப்படியே பார்த்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரு சஹாபியுடைய வயிறு உப்பி இருக்கிறது. அந்த சஹாபியுடைய வயிறு உப்பி இருக்கும் போது அதை குச்சியை வைத்து தள்ளுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்துவிட்டு அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ், அந்த குச்சியை கொடுங்கள், நீங்கள் என்னை நோவினை செய்து விட்டீர்கள், பதிலுக்கு நான் உங்களை நோவினை செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த குச்சியை வாங்குகிறார். வாங்கிவிட்டு அவர் நோவினை செய்வார், பதிலுக்கு பதிலாக அந்த கிசாஸ் எடுப்பார் என்று பார்த்தால் அதை செய்யவில்லை. மாறாக அந்த குச்சியை கீழே போட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டிப்பிடிக்கிறார். கட்டிப்பிடித்த மாத்திரம் மட்டுமல்ல, அந்த சஹாபாக்கள் எல்லாம் மர்ஹபா மர்ஹபா சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்று சொல்லும் போது, எதற்காக கட்டிப்பிடித்தீர், எதற்காக கட்டிப்பிடித்தீர், என்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தன்னை குச்சியை வாங்கினீர், ஆனால் குச்சியை கீழே போட்டுவிட்டு என்னை கட்டிப்பிடித்து விட்டீரே, எதற்காக என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த போரிலே நிச்சயமாக நான் ஷஹீதாகுவது உறுதி. நான் கட்டிப்பிடித்த கடைசி மனிதர் நீங்கள் தான். நான் கட்டிப்பிடித்த கடைசி மனிதர் நீங்கள் தான் யா ரசூலுல்லாஹ். நான் அந்த அளவுக்கு உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறேன், நேசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை காட்டிவிட்டு தான் இந்த போர்க்களத்திலே ஒவ்வொரு சஹாபாக்களும் குறித்தார்.
313 சஹாபாக்கள் இந்த களத்துல இறங்குறமே சுபஹானல்லாஹ். இவர்களோடு சேர்ந்து அல்லாஹ் தஆலா வலக்கத் நஸரக்குமுல்லாஹி பத்ர், பத்ர்ல உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம்னு சொல்றானே, எப்படி அல்லாஹ் தஆலா முதல்ல ஆலாஃப் என்று சொல்லக்கூடிய மலாயிக்மார்களை அல்லாஹ் இறக்கி வச்சான். அதுக்கடுத்த 5000 மலக்குகளை இறக்கி வைத்தான். சுபஹானல்லாஹ். இந்த போரினுடைய தாக்கத்துக்கு முன்பதாக அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மலை அல்லாஹ் தஆலா ஒரு மலையை அல்லாஹ் தஆலா அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல ஒரு மலையை இறக்கி வச்சா. இப்ப எப்படி கருமேகமா இருக்கிறதோ அதே போன்று உள்ள ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா மலையை இறக்கி வைக்கிறா. இந்த பகுதி கட்டாம் தரையாக இருக்கிறது. முகாமிட்ட இந்த இடம் இருக்கிறது, இது கட்டாம் தரையாக இருக்கிறது. அந்த பகுதி சேரும் சகதியுமா இருக்கிறது. இந்த மழை பெய்தது ஒரு பக்கம் ரஹமத்தாகவும் ஒரு பக்கம் லானத்தாக சாபமாக மாறிவிட்டது. காரணம் அல்லாஹ் தஆலா இறக்கிய அந்த மலை இந்த கட்டாம் தரையில் கால் வைக்கும் போது சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா உறுதியை போட்டான். அவர்கள் காலை வைக்கும் போது ஒரு ஸ்தரம் ஏற்பட்டுச்சு, ஒரு உறுதி ஏற்பட்டுச்சு. சுபஹானல்லாஹ். அவர்கள் இருந்த பகுதியோ அதாவது கொதவென்று இருந்தது, சேரும் சகதியாக இருந்தது அல்லவா. ஏற்கனவே இருந்த அந்த பகுதியோடு சேர்த்து மழையும் பெய்ததன் காரணமாக சுபஹானல்லாஹ் அவருடைய கால்கள் எல்லாம் வழுக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலிருந்து உறுதி எடுத்து விட்டார். அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் உறுதி எடுத்துட்டு நம்ம இந்த போர்ல என்ன பண்ண போறோம், தோல்வியாக போறோம் என்ற எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ். அப்ப அது போன்ற ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த போர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுக்கிறார். எப்படி நம்ம மலாயிக்மார்களை உள்ளக்க இறக்கி வைக்கிறார். யார் வானவத்தினுடைய தூதுவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதற்கொண்டு பெரும் மலக்குமார்கள் தான் இந்த போர்ல இறங்குகிறார்கள். சுபஹானல்லாஹ். இந்த போர்ல உச்சபட்சமாக ஒரு விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் முடிந்ததற்கு பின்னால் என்னங்க அவர்களுடைய தலை அவருடைய கால்கள் எல்லாமே ஒரு இடத்துல ஒப்படைக்கப்பட்டு அந்த கிணத்துல நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிணத்தினுடைய ஒரு பகுதியில நின்றுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் இப்போது உண்மை தூதுவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் உண்மை தூதுவர் அறிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னாங்க. பின்னாடி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து யா ரசூலுல்லாஹ் உதுஹ கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அவங்க என்னங்க அவங்க வந்து மவுத் ஆயிட்டாங்களே, அவங்க மவுத் ஆனவங்கள்ட்ட நீங்க போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட நன்றாக செவிமடுப்பார்கள், இப்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். இந்த போர் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறது. காரணம், இங்கு வந்த அனைத்து சஹாபாக்களுமே தங்களுடைய உயிரை துச்சமாக நினைத்து இஸ்லாத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டும் நினைத்த அத்துணை சஹாபாக்களும் சுபஹானல்லாஹ் அவருடைய தியாகத்தை ஒருபோதும் யாரும் குறை சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற ஒரு வாக்கியம் பெற்ற சஹாபாக்கள் தான் இந்த 313 சஹாபாக்கள். நம் தரப்புல இழப்பு பாத்தீங்கன்னா 14 பேர். எத்தனை பேருங்க? 14 சஹாபாக்கள். என்னங்க அவங்க தரப்புல அதிகமாக இழப்பு குஃபார்களுடைய படைகள்ல. ஆனா நம்ம தரப்புல வெறும் 14 நபர்கள் மட்டும்தான். அந்த 14ல 13 சஹாபாக்கள், அதாவது 13 சஹாபாக்கள் யாருங்க? அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள். ஒரே ஒரு சஹாபி மட்டும் யாருங்க? முஹாஜிரின் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல, அதாவது மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்த சஹாபி, ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபி. பாக்கி இருக்கிறவங்க யாருங்க? அன்சாரி தோழர்கள். பாக்கி இருக்கக்கூடிய 15 பேர் யாருங்க? அன்சாரி தோழர்கள். ஒரே ஒரு சஹாபி மட்டும்தான் யாருங்க? முஹாஜிர் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரத் செய்த சஹாபி. அப்ப அவர்களுடைய கபர்கள் எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவருடைய கபருக்கும் போய் நம்ம சலாம் சொல்றதுக்கு காத்திருக்கிறோம். முதல்ல அதாவது அவங்க அந்த எதிரிகளுடைய உடல்கள்லாம் எந்த இடத்துல போடப்பட்டுச்சு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம்.